ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஹிப்ஹாப் ஹாதி நடிப்பில் வெளிவந்த பிடி சார் அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒரு சோரை காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு மேஜிக் சோறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து ஏதோ ஒன்று எழுதி வைக்கிறாங்க. அதாவது இந்த காலேஜ் பிடிக்கல, இது ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறாங்க. அப்பதான் படத்தோட ஓப்பனிங் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு சரியான ஒரு பிடி சார், கலகலப்பா இருப்பாரு, ஜாலியா சின்ன பிள்ளைங்களோட அப்படியே ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வாழ்ந்தவர். அவரை அவங்க வீட்டில் எப்படி வளர்க்குறாங்கன்னா, எந்த ஒரு கெட்டதுக்கும் போகக்கூடாது, நான் பையன் ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் அதுக்கு ஒரு கிளாஸ் பார்க்க காமிக்கிறாங்க. அது என்னன்னா அவர் ஜாதகத்தில் ஒரு பெரிய கண்டம் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இப்படின்னு. சரி ஓகே, ஓவரால் ஓகே அப்படின்னோடனே சரி அவருக்கு அங்கே போய் பிடி சாரா என்ன பண்ணுவார், நம்ம ஸ்கூலில் பார்த்த மாதிரி தான் அங்கே பிடி ஒரு மேம் இருக்கும், அதை போய் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஓவரால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவு ஓகே அந்த ஃபீல்டில் இருக்கும். ஸோ அந்த கதையோட ஒரு கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு என்ன மாதிரி காஸ்டியூம் அணியணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஒரு கல்லூரி நிர்வாகம் அதுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணுது அப்படிங்கிறது, ஒரு பெண்ணை என்ன மாதிரி ஒரு மனுஷன் பார்க்குறான் அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓவரால் லேடிஸா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்தை பக்காவா போய் பாருங்க. உங்க குழந்தைய கூட்டிட்டு கூட போய் பாருங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரியும் ஒரு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கிறத கூட இந்த படத்துல ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. ஸோ அதை ரீமைண்ட் பண்ணி மாதிரி காட்ட மாட்டாங்க. என்னென்ன மாதிரி இருக்கு, ஒரு இந்த இந்த சமுதாயத்துல என்னென்ன மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறதையும், பெண்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். பக்காவான படம், நல்ல காமெடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக தான் இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் நொறுக்கி விட்டானுங்க. கடைசியில் ஒரு ஃபைனல் ஒரு டச் மட்டும் கொடுப்பானுங்க, வேற லெவலில் இருக்கும். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டில் இருக்க எல்லாரும் போய் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, பை.